இதில் இந்த தடவை வந்து அங்கேருந்து கட்டன் கவர் போட சொல்லியிருக்காங்க, கல்வெட்டு போட சொல்லிட்டேன். அதுலேருந்து நேராக ரீட்டைனிங் வால் போட்டு அதுலேருந்து இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எடுத்து நேராக 2 சைடும் வாய்க்கா கட்டி மேலே ரோடு போடுறது மாதிரி போட சொல்லியிருக்கான். டிபிஆர் போட சொல்லியிருக்கான். இந்த தடவை இது ரெடி பண்ணிக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு இனிமேல் பாதிப்பு இல்லை. ஆக்கிரமிப்புனால தான் தண்ணி போகல, ஆக்கிரமிப்பை எடுத்துறான். அமைச்சர் முழுமையாக ஆக்கிரமிப்பு சொல்லிட்டாங்களா? நிறைய ஆக்கிரமிப்பு இல்லை, எடுக்க சொல்லிட்டான். ஆக்கிரமிப்பெல்லாம் எடுக்க சொல்லிட்டேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? எடுத்தா இந்த நேரம் இப்படி இந்த மாதிரி நேரத்தில் எடுத்தால் தான் எடுக்க முடியும். எடுக்க சொல்லியிருக்கான். எல்லாம் பில்டிங் கட்டியிருக்காங்க. நேரம் இல்லைன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. நீர்வழி புறம்போக்கு எந்த இடத்துலையும் கோர்ட்டில் ஸ்டே கொடுக்கறல எடுக்க சொல்லியிருக்கான். வேற என்ன கேட்குறீங்க? நாளைக்கு ரெட் அலர்ட் எந்த ரெட் அலர்ட் இருந்தாலும் 3-4 இடத்துல ஆட்கள் வந்து எந்த இடத்துல பாதிக்கிருக்கா ஆட்களை தங்க வச்சுருக்கோம். இப்போ 2-3 இடத்துல தங்க வச்சுருக்கோம். இப்போ முக்கூடல் ஒன்று தான் பிரச்சனை. பாக்கி இருக்கிற இடத்துல இப்போ பச்சாறுலேருந்து தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. ஒன்றும் எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லை. கடற்கரை ஓரமெல்லாம் மழை இல்லை. இப்போ நேராக அங்கே தான் முக்கூடல் தான் போகிறோம். அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் பார்த்துக்கலாம். மொத்தத்தில் என்ன வரல, 15 பேர் தான் இருக்காங்க. 156 பேர் இருந்தாங்க. 15 பேர் தான் இருக்காங்க, போயிட்டாங்க. நீங்கள் என்னமா கேட்டீங்க? தாமிரபரணி ஆற்றில் இப்போ எவ்வளவு கியூசஸ் தண்ணி போகுது? 65,000. அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. 65,000 1 லட்சம் வரை தாங்கும். சரி, வெள்ள நீர் கால்வாயில் தண்ணி திறந்து விட்டுருக்கீங்களா? இல்லை, திறக்கல. 1000-ஆ 2000 போகுது. 1000-ஆ 2000 நீர்வழி பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் அனுமதி இல்லாத கட்டடங்கள் ஆட்டப்படுமா? நான் சொல்றேங்க, அனுமதி இல்லாத கட்டணம். நீர்வழி புறம்போக்கு வாய்க்கா தண்ணி வடிகிற புறம்போக்கு அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எடுக்க சொல்லிட்டோம். கமிஷனர் எடுக்க ஆரம்பிக்கிறார். சார், அதிகாரிகள் ஒவ்வொரு முறையும் வழக்கமான நடைமுறை தான். அந்த ஆய்வுங்கிறது ஒவ்வொரு வருஷம் வெள்ளம் வரும், ஒவ்வொரு வருஷம் அதிகாரி வருவாங்க, பார்த்துட்டு போவாங்க. ஆனால் எங்களுக்கு நஷ்டம் தான் அப்படிங்காங்க. யாருக்கு நஷ்டம்? மக்கள் சொல்றாங்க. 60 லட்சம் ரூபாய் மிஸ்ஸிங் வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு சார். தண்ணியில் போயிட்டு ஏற்கனவே ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள பொருள் தண்ணியில் போயிட்டு போயிட்டாங்க. நான் சொல்றது, போன வருஷம் வந்த வெள்ளம் வந்து தண்ணிச்சு அது வந்து பெரிய கடுமையாக இந்த வருடம் இங்கே சொன்னோன்னா இப்போ எல்லா இடத்துலையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பூரா எடுத்துருக்குறோம். பஸ் ஸ்டாண்டில் தண்ணி நிற்கிறதுக்கு இந்த வருஷம் எஸ்டிமேட் போட்டு பூரா இது ரீட்டைனிங் வால் கட்டி கம்ப்ளீட்டாக கொண்டு போக போகிறோம். அதுக்காக பணம்லாம் ஒதுக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம். எந்தெந்த இடத்துல வாய்க்கா ஆக்கிரமிப்பு இருக்கோ அதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கோம். இதுதான் செய்ய முடியும். மாநகர பகுதிகளிலேயே நிறைய இடங்களில் கால்வாய்கள் தூர்வாராம. திருநெல்வேலி கால்வாய் கூட இன்னைக்கு காலையில் தண்ணி முட்டி வெளியே ஏறினதுக்கு அப்புறம் தூர்வாரக்கூடிய நிலை இருந்துச்சு. முன்கூட்டியே தூர்வாரிங்க. ஒரு கடுமையாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னா, இப்போ சென்னையில் 2 வருஷமாக வந்தது தூர்வாரி எல்லாம் முடிச்சுட்டோம். இப்போ இந்த வருஷம் தான் பார்த்து 2வது வருஷம் நமக்கு இது வந்து அனுபவம் வந்திருக்கு. அதனால் இந்த வருஷம் எல்லாத்தையுமே தூர்வாரத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டாக. எப்போ சார் இதில் ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் எப்போ இடிக்கிறது? இன்னையிலேருந்து அப்படியே தொடர்ந்து அப்படியே எடுக்கிறோம். இப்போ வந்திருக்கோம்ல, இப்போ அப்படியே எடுக்க சொல்லிட்டேன். எல்லா தண்ணியும் வடிகிற அடுத்து ஒரு புயல் எச்சரிக்கை இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்களா? அடுத்து சார் நீங்கள் புயல் ஏங்க எது வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்களோ நீங்கள் பத்திரிகையாளங்க சொல்கிறத நாங்கள் செய்ய போகிறோம். இதில்